இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபைல வந்து நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ ட்ரை பண்ணும்போது, இஷ்யூஸ் வித் லிங்க் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இது எப்போ வரும்? எங்க வரும்? ஓகே. ஸோ ஏன் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. நீங்க ஒரு ஃபைல கிரியேட் பண்றீங்க. ஓகே. கிராபிக்ஸ் தட் இஸ் உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே நீங்க இம்போர்ட் பண்றீங்க. கரெக்ட்டா? பிளேஸ் பண்றீங்க. பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்றீங்க. பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்ல இருக்கும். ஓகே. ஸோ நீங்க உங்களுடைய சிஸ்டம் டிரைவ்ல எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ, எந்த டிரைவ்ல வச்சிருக்கீங்களோ, ஸோ அது கூட லிங்க்லயே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எம்பெட் ஆயிருக்காது. ஓகே. ஸோ அதனால தான் நீங்க வந்து வெளியில இருந்து நீங்க ஏதாவது ஃபைல்ஸ வந்து ரிசீவ் பண்றீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அந்த மாரி காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி காமிக்கும்போது நீங்க வந்து அந்த லிங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ வந்து நீங்க எம்பெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிரிண்டர்ஸ்க்கு ஒர்க் ஃபைல வந்து நீங்க அனுப்பி விடலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த இமேஜ் வந்து அது கூடயே சேர்ந்து போகும். இல்ல அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த மிஸ்ஸிங் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஓகே. மாடிஃபை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைல நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணல. அந்த ஃபைல வந்து வேற சாஃப்ட்வேர்லயோ, இல்லாட்டி வேற எந்த இதுலயோ மாடிஃபை பண்ணி அத சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாடிஃபைட் லிங்க் அப்படின்னு வந்து காமிக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்ல தட் இஸ் நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத வந்து லிங்க்லயே வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எம்பெட் பண்ணாம. ஏன்னா எம்பெட் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து உங்களுடைய ஃபைல் வந்து எடுத்துக்கும். ஓகே. ஸோ அவ்வளோ பிக்சல்ஸையும் அத ரீட் பண்ணி, ஸோ உங்களுடைய ஃபைலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ நீங்க வொர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் அவுட்புட் வரும்போது நீங்க வந்து அத எம்பெட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி. இப்போ இதில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன் மிஸ்ஸிங் டூ மாடிஃபை. நான் இத வந்து அப்டேட் இங்க இருந்தும் ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கலாம். நான் பண்ண போறதில்ல. டோன்ட் அப்டேட் லிங்க்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். சரியா? ஸோ டோன்ட் அப்டேட் லிங்க்ன்னு குடுத்தோனே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இது வந்து லிங்க்ஸு. ஓகே. ஸோ இந்த லிங்க்ஸ் உங்களுக்கு தெரியல, இங்க இல்ல அப்படின்னா, விண்டோஸ்ல போய் நீங்க லிங்க்ஸ நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ நீங்க இதில ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து அத வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் மாத்திக்கலாம். நீங்க எத்தன நீங்க குடுத்துருக்கீங்களோ, அதிகமா குடுத்துருந்தீங்க அப்படின்னா, இத ட்ராக் பண்ணி நீங்க வியூ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்னிங். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் லிங்க். ஓகே. ஸோ அது மேல நீங்க உங்களுடைய கர்சர் வச்சாலே, ஸோ இட் சேஸ் தட் இட்ஸ் அ மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் மாடிஃபைட் லிங்க். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் மாடிஃபைட் லிங்க். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த பேஜுக்கு போணும் அப்படின்னா, ஸோ இங்க போயிட்டு இதில வந்து 5 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த பேஜ்ல போயிடும். ஓகேவா? ஸோ இதில ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமோட செலக்ஷன்லயே உங்களுக்கு அந்த ஐகான் காமிக்குது. இங்க என்ன ஐகான் இருக்கோ, மாடிஃபைட் ஐகான் இங்க காமிக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது பேஜ் வைஸ் உங்களுக்கு அலைன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு எதெல்லாம் மிஸ்ஸிங் வார்னிங் காமிக்குதோ, அது மட்டும் எனக்கு ஃப்ரண்ட்ல வேணும்னா, நீங்க ஸ்டேட்டஸ் குடுத்தீங்கன்னா, அது மட்டும் வரும். ஓகே. ஸோ இது இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்டின்னா, நெறைய லிங்க்ஸ் நீங்க குடுத்துருக்கீங்க அப்டின்னும்போது, நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இது இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து இத டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, மாடிஃபைட் வந்து மாறிடும். ஓகே. ஸோ நான் அன்டூ பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க டபுள் கிளிக். ஸோ பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு டோட்டலாவே மாறிடுச்சு. திருப்பி நான் அன்டூ பண்றேன். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும், ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருந்ததுல, ஸோ நீங்க அத கிளிக் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் அது. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஹைலைட் காமிச்சதுன்னா, ஜஸ்ட் அது மேல கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போயிடும். ஸோ அதே மாரி இந்த 7க்கு போறேன். ஓகே. ஸோ இதுலயும் உங்களுக்கு அந்த ஐகான் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கர்சர் வச்சாலே அதுவே சொல்லும் மாடிஃபைட் கிளிக் டூ அப்டேட் இல்லாட்டி ஆல்ட் கிளிக் டூ ஓப்பன் த லிங்க் பேனல். ஓகே. ஸோ நீங்க அத ஓப்பன் பண்ணணும்னா ஆல்ட் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அந்த பேனல்ல நீங்க போய் மாடிஃபை பிளேஸ பார்த்து நீங்க வந்து திருப்பி ரீலிங்க் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி இல்ல அப்படின்னா, உங்களோட ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ரீலிங்க். ஓகே. ஸோ நீங்க ரீலிங்க் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். வேற எதுவும் குடுத்துக்கலாம். ஸோ இங்க நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ
அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் அப்டேட் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு மாடிஃபைட் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த பிளேஸ்க்கு வரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் லிங்க். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூவில் கிளிக் பண்ணேன். ஸோ இது வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீலிங்க் அது எங்கே கொண்டு போவோமோ ஸோ அந்த பிளேஸுக்கு கொண்டு போவோம். நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணி எங்கே இருக்கோ நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலிங்க். ஓகே, ஸோ நீங்கள் திருப்பியும் ரீலிங்க் பண்ணி அதோட சிசியில் போய் நீங்கள் ரீலிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, சிசி லைப்ரரியில் போய் நீங்கள் ரீலிங்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலிங்க். அந்த இமேஜை நீங்கள் ரீலிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் ரீலிங்க் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே போய் ரீலிங்க் டு ஃபோல்டர். ஸோ எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஸோ அதுலேருந்து ரீலிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா இந்த லிங்க்கில் நீங்கள் எந்த இமேஜை செலக்ட் பண்ணாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபைல்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போது இந்த மேன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேமு. ஓகே, ஸோ என்ன ஃபார்மெட்டு, எந்த பேஜில் இருக்குது, ஓகே, ஸோ என்ன கலரில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸு, எவ்வளோ பிபிஐ, ஓகே, ஸோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதோட பாத்து கூட உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த பாத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். மாடிஃபைடு எப்போ மாடிஃபை பண்ணாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது இந்த இடத்துல போய் லிங்க் பண்ணி இங்கே என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபைலை தேட முடியல. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து கம்மியாக ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபைல் தேட முடியலன்னா இங்கே மேலே போனீங்கன்னா அதோட நேம் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எப்போ வேணாலும் இந்த நேமில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி பேக்கில் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே லிங்க் இமேஜ்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ ஜென்டில்மேன் ஃபேஷன் கை ப்ரிவ்யூ அது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி திருப்பி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க்டாக உங்களுக்கு காமிக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ லிங்க்ஸ் வச்சு நீங்கள் நிறைய விஷயம் லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ஒரிஜினல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஓகே, ஒரு ஃபைலை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போது இதில் போயிட்டு ஓகே, ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோகோ நம்ம ஸ்கூல் ரோமோடது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல். ஓகே, ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இங்கே இது காமிக்கும். ஓகேவா? இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் இருக்குது. கரெக்டாக? இதுக்கு மட்டும் நம்பர் இல்லை. ஏன்னா ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆரோவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் 4th பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு 4th பேஜில் நான் 2 இமேஜை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் ரீலிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வேறு எதுக்காவது நீங்கள் ரீலிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜில் போய்ட்டு ஓகே, ஸோ இதில் இமேஜஸில் போய்ட்டு இப்போ வேறு ஏதாவது எனக்கு ஒரு லிங்க் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ கோ வித் திஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ லோகோ இருக்குது. ஸோ 6 கிளிக் பண்ணேன்னா அங்கே கொண்டு போயிடும். சரியா? இப்போது இதில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோவில் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள், லோகோ ஏஐ. ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஃபார்மெட் வந்து அடோப் பிடிஎஃபாக இருக்குது. ஓகே, பேஜ் 6ல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி எடிட் பண்ணலாம்? ஸோ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் ஒரிஜினல் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எடிட்டில் போய்ட்டு நீங்கள் எடிட் ஒரிஜினல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ நான் இப்போ எடிட் ஒரிஜினல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது இல்லுஸ்ட்ரேட்டருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இல்லுஸ்ட்ரேட்டருக்கு போயிட்டு ஓகே, ஸோ நீங்கள் இப்போது எந்தெந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த சாஃப்ட்வேரில் இப்போ எனக்கு வந்து இதை எடிட் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து
இது இந்த பிளேஸில் ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையுமே மாற்றிடுறேன். ஓகே, ஸோ மாற்றிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிடுச்சு, தெரியுதா? ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இதில் ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, ஸோ கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ நீங்கள் எடிட் ஒரிஜினலுக்கு நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ லைவாகவே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஈஸியாக அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் எடிட் மட்டும் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக இதுக்கு லிங்க்கில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்காக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட். இந்த எடிட்டை வந்து நீங்கள் இங்கேயும் போய் கொடுக்கலாம். ஸோ எடிட் ஒரிஜினல் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுக்கு போயிடும். ஓகே, ஸோ நான் இதை வந்து அன்டூ பண்ணிடுறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆக்சுவலி இது ஜேபேக் தான். ஓகே, ஸோ இப்போ இது பிஎஸ்டியாக இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் போயிட்டு இதில் எடிட் ஒரிஜினல்னு கொடுத்தேன்னா ஆக்சுவலி இது வந்து வேறு எதாவது சாஃப்ட்வேருக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் ஃபோட்டோ வியூவரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ எனக்கு வந்து இது ஃபோட்டோஷாப்பில் நான் ஓப்பன் பண்ணணும். பட் ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேராக எனக்கு விண்டோஸ் ஃபோட்டோ இமேஜர் சாஃப்ட்வேருக்குள்ளே போய் ஓப்பன் ஆச்சு. பட் எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோஷாப்பில் நான் ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸோ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம், இல்லுஸ்ட்ரேட்டர் போய்க்கலாம், இன்டிசைன்லேயும் போய்க்கலாம், இல்லாட்டி ஃபோட்டோஷாப்லேயும் போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை ஃபோட்டோஷாப்பில் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு இப்போது அது ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு நீங்கள் என்ன எடிட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்தா போதும், இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹியூ சேச்சுரேஷன் கொடுத்து ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கலரைஸ் பண்ணிடுறேன். கலரைஸ் பண்ணிவிட்டு ஒரு சேஞ்ச் கொடுத்துக்கிறேன் சேச்சுரேஷன். ஸோ சம்திங் லைக் ஒரு ஓல்டு இது கொடுக்குறேன். சேவ். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு மினிமைஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் சேஞ்ச். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இந்த லிங்க்ஸை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வேறு இடத்துல இருந்து நீங்கள் லோகோவை கொண்டு வரீங்க, சடனாக கிளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை மாற்றிக்கலாம். சரியா?